கங்குவா படம் பார்த்துட்டு காது கேக்குதான்னு செக் பண்ற அளவுக்கு படம் பார்த்து முடிச்ச உடனே கூட ஒரு காம நேரத்துக்கு யாரோ மண்டக்குள்ள உட்காந்து கங்குவா கங்குவா கங்குவான்னு கத்துற மாதிரியே இருக்கு. ஏன்னா படம் ஃபுல்லா பேசுறதுங்கிறதே கிடையாது, ஒன்லி கத்துறதுதாங்கிற மாதிரி. அப்பதான் நமக்கு கூஸ் பம்ப்ஸ் வரும், அப்பதான் ஒரு ஃபீல் வருங்கிறதுக்காக கத்தி கத்தியே படத்தை பயங்கர நாய்ஸி ஆக்கி வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த படத்துக்கு ரிவ்யூ போடலாமா வேணாமான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி கூட போட்டிருந்தேன். நிறைய பேர் இந்த படத்துக்கு ரிவ்யூ வேணும்னு கேட்டனால இதோ உங்களுக்காக. படத்துல 1000 நெகட்டிவ் இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ்னா அது கண்டிப்பா சூர்யா சார் தான். ஆக்சுவலா சூர்யா சார் மாதிரி, விக்ரம் சார் மாதிரி நடிகர்கள் ஒரு படத்துக்கு 100க்கு 150% உழைச்சும் அந்த படம் கம்ப்ளீட்டா ஒரு அந்த உழைப்பு கிடைச்ச ஒரு வெற்றியா இருக்க மாட்டேதுங்கிற ஒரு வருத்தம் இந்த படத்தையும் தொடர்ந்து இருக்குன்னே சொல்லலாம். ஸோ கங்குவா டெக்னிக்கலி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப அற்புதமா எடுத்திருக்காங்க. ஒரு சில விசுவல்ஸ்லாம் அந்த சூர்யா சாரோட பிரசன்ஸோட பின்னாடி பிஜிஎமோட பார்க்க அவ்வளோ கூஸ் பம்ப்ஸா இருக்கு. சில ஃபைட் சீன்ஸ்லாம் ஸ்னோ ஃபைட்டா இருக்கட்டும், கங்குவா கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் ஆகிற ஒரு ஃபைட்டா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆனா ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஸ்லோவா போகுது.